ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? நான் இங்கே செம்மையாக இருக்கேன், சூப்பராக இருக்கேன். இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சேன். காரை கொண்டு போய்ட்டு சர்வீஸுக்கு இன்றைக்கி விட போகிறோம். சர்வீஸ்னால் வந்து ஆயில் ஃபில்டர் மாற்றுறதுக்காண்டி போய்ட்டு விட போகிறோம். இது என்னோடய வண்டி வந்து ரேடியேட்டர் கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு. அதனால் வந்து வேலை பார்க்குறதுக்கு வந்து ஒர்க் ஷாப்பில் விட்டுருந்தேன். இப்போ தான் எடுத்துக்கிட்டு வந்தேன். எடுத்துகிட்டு வந்து ஒரு 2 நாள் தான் ஆகுது. அது ரேடியேட்டர் வந்து என்னன்னு தெரியல, வேலை பார்த்து கொண்டு வந்தோம். திருப்பிக்கும் வந்து ஹீட் ஆகிட்டே தான் வந்து இருக்குது. திருப்பியும் நம்ம ஆள்கிட்ட வந்து சொன்னதுக்கு போய்ட்டு ஆயில் ஃபில்டரை மாற்றிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்மளால் வந்து சொல்கிறாப்புல. ஏன்னா அது ரேடியேட்டரே வந்து புதுசாக வந்து மாற்றணும். அது வேலை பார்த்து வந்து போட்டுட்ருக்குறாப்புல. அதுவும் இல்லாமல் இது வந்து சைனா வண்டிங்கிறதுனால வந்து அடிக்கடி வந்து ரிப்பேர் வச்சுக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி நம்மளோட ரொட்டீன் வீடியோ மாதிரி வந்து இதை எடுத்துக்க வேண்டியது தான். இது இங்கே இருக்கிற நண்பர்களுக்கெல்லாம் வந்து தெரியும். இது நம்ம பேசிக்காக வந்து இங்கே போய்ட்டு ஆயில் சர்வீஸ் பண்ணுறது தானே. நான் ஒரு 5000 கிலோமீட்டர் ஓடிடுச்சுனாலே வந்து நம்ம வந்து ஆயில் சர்வீஸ் வந்து பண்ண தான் செய்வோம். இப்போ புதுசாக வர நண்பர்களுக்கு வந்து இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். நீங்கள் சப்போஸ் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி தான் நீங்களும் வந்து இப்படி தான் போய்ட்டு ஆயில் சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் மோஸ்ட்லி வந்து இங்கே வந்து சர்வீஸ் பண்ணுற இடம் எல்லாம் வந்து இங்கே சொய்க்குங்கிற ஏரியாவில் தான் வந்து இருக்கும். இப்போ நம்ம வந்து சொய்க்கு தான் வந்து இப்போ போகிறோம். வாங்க அப்படியே நம்மளை வந்து கண்டினியூ பண்ணிங்க. பெட்ரோலும் கம்மியாக தான் இருக்குது. சர்வீஸை முடிச்சுட்டு தான் பெட்ரோல் போடணும். நான் இந்த வண்டி தான் இப்போதைக்கு நம்ம ஓட்டுறது. இதுதான் என்னோடய வண்டி. நான் கேக்குன்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறது. மோஸ்ட்லி வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணுறேன். ஓகேவா? சர்வீஸ் பண்ணுற இடத்துக்கு வந்தாச்சு. ஆனால் செம்ம கூட்டமாக இருக்குது. நம்மளுக்கே வந்து இன்றைக்கி டோக்கன் வந்து 246வது டோக்கன் வந்து கிடச்சிருக்குது. இப்போ தான் 220 உள்ளே போயிருக்குது. இன்னும் ஒரு 21 கார் வந்து உள்ளே போகணும். காட்டுறேன் பாருங்களேன். இருக்கா, செம்ம க்ரௌடாக இருக்குது. கூட்டம் ஃபுல்லாக கூட்டமாக தான் இருக்குது. நம்ம வந்துருக்கிறது இந்த கம்பெனி தான், கேக்கு ஜிஎஸ்சி, சைனா கம்பெனின்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபுல்லாக பயங்கர க்ரௌடுங்க, தாங்க முடியல. நம்ம இன்றைக்கி சீக்கிரம் சர்வீஸை முடிச்சுட்டு சரி அடுத்த டியூட்டிக்கு வந்து போவோம். ஏன்னா அடுத்த டியூட்டி வந்து நம்ம மேடம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. நான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கே இவ்வளோ லேட்டாக நம்மளுக்கு இங்கே ஒரு 3 மணி நேரம் இழுத்து விட்டுறேன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சரி வண்டியை போய் பார்க்கிங்லையாச்சும் போய் பாட்டிட்டு போய் டீ ஆச்சும் குடிப்போம். ஏன்னா இங்கே டீலாம் வந்து ஃப்ரீ தான் இங்கே சர்வீஸ் பண்ணுற இடத்துல. சரி டீ ஆச்சும் போய் குடிப்போம்னு சொல்லிட்டு பார்த்தாலும் வண்டிக்கு பார்க்கிங் பண்ணுறது கூட வந்து இடம் இல்லை. நானே வந்து ஒரு சைடில் தான் வந்து காரை நிப்பாட்டி போட்டு வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கேன் இப்போ உங்கள்கிட்ட. அதனால் வந்து நம்ம கார்லேயே தான் இப்போ நிற்கிற மாதிரி இருந்திருக்கும். கார் வேறு எடுத்துக்கிட்டே இருக்குதுவோ. ஏன்னா ஒரு கார் போயிட்டு அடுத்த வண்டி வந்துக்கிட்டே தான் வந்து இருக்குது. அந்தளவுக்கு வந்து ரொம்ப க்ரௌடு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வந்து இருக்குது. கார் சர்வீஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா காலையிலேயே நேரத்தோடய எந்திரிச்சு வந்துடணும். நம்மளுக்கு நைட்டு வேறு டியூட்டி வேறு லேட்டாக தான் முடிஞ்சிச்சா, சரி நம்ம கொஞ்சம் லேட்டாகவே வந்து போவோம். மோஸ்ட்லி வந்து இப்போ தான் நோம்பு முடிஞ்சிருக்கு, அதனால் யாரும் வராது அதிகமாக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். கடைசியில் பார்த்தா இப்போயே ஒரு 200 காருக்கு மேலே வந்து சர்வீஸ் பண்ணிட்டு போயிருக்குது போல இருக்குது காலையிலேருந்து. நம்மளுக்கு தான் வந்தது தெரியலை. சரி இருந்தாலும் சரி வந்தாச்சு. நம்ம இன்றைக்கி சர்வீஸ் பண்ணாமல் போனோம்னாலும் சரிப்பட்டு வராது. ஏன்னா கிலோமீட்டர் வேறு ரொம்ப அதிகமாக வந்து ஓடிடுச்சு. ஆனால் மெயினாக வந்து சர்வீஸ் பண்ணி தான் ஆகணுமே, வேறு வழி கிடையாது. ஏன்னா வெயிட் பண்ணி தான் வந்து சர்வீஸ் பண்ணி போய் ஆகணும். நான் அடுத்த வண்டி வேறு எடுக்க போதும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். வண்டி நிப்பாட்டுறது கூட வந்து இடம் கிடையாதுங்க அந்தளவுக்கு. இங்கே சொய்க்குள்ளே வந்துட்டாலே ரொம்ப டிராஃபிக்கு எனி டைம் வந்து ஹெவியாகவே தான் வந்து இருக்குமே. அது நம்மளால் சமாளிக்க முடியாது. நான் இப்போ வந்திருக்கிறது வந்து குயிக் சர்வீஸ் 2ல் வந்து நிற்கிறேன். இங்கே வந்து ஒரே நேரத்தில் வந்து ஒரு 5 கார் வந்து உள்ளே வந்து சர்வீஸ் பண்ண முடியும். சைடில் வந்து 2 வந்து இருக்குது. அங்கே வந்து ஒரு 3 கார் வந்து சர்வீஸ் பண்ணலாம். ஆனால் நான் இங்கே 5ல் தான் வந்து நான் நிப்பாட்டியிருக்கேன். ஏன்னா வந்து சீக்கிரம் வந்து முடிஞ்சிடும். ஒரு ஷிஃப்ட்டுக்கு ஒரு 5 கார் வந்து முடியும். அப்போனா வந்து ஒரு 4 ஷிஃப்ட்டு தானே, கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சைடில் வந்து நான் நிப்பாட்டியிருக்கேன். அந்த சைடுனா ரொம்ப மோசமாக வந்துருக்கும், சமாளிக்கவே முடியாது. நீங்கள் சப்போஸ் வந்து கேக் வண்டி நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா குயிக் சர்வீஸ் 1லேயே வந்து மோஸ்ட்லி வந்து இந்த ஸ்கேன் பண்ணி டோக்கன் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து பண்ணுங்கள். செகண்டுக்கு வந்து போனீங்கன்னா ரொம்ப நேரம் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி போயிடும். ஏன்னா நம்ம தமிழ் ஆளுங்கள்லாம் நிறைய பேர் வந்து வருவாங்க. நம்ம ஊர் ஆளுங்கள்லாம் நிறைய பேர் வந்து இருக்குங்க. நான் இங்கே பார்க்கிங்கில் வந்து வண்டி நிப்பாட்டினோம்னா கூட நம்ம தமிழ் ஆளுங்களை போய் மீட் பண்ணி நம்ம வந்து பார்த்து பேசலாம். இங்கே நம்மளுக்கு பார்க்கிங்க்கு கூட வந்து நம்மளுக்கு வந்து இடம் இல்லை. என்ன பண்ணுறது, நம்ம வந்தாச்சு, நம்ம இருந்து சர்வீஸ் பண்ணி தான் போய் ஆகணும். இருங்க, ரொம்ப ஹெவியாக பயங்கர டிராஃபிக்காக ஆகிடுச்சுங்க. இருங்க, அந்த ஒரு வண்டி சர்வீஸ் பண்ணிவிட்டு அந்தளவு இங்கே வருது பாருங்கள். முதல்ல சர்வீஸ் பண்ணிட்டு ரிவர்ஸில் வரோம். அடுத்த வண்டியை கொண்டு போய்ட்டு உள்ளே போய் போடுங்க. இந்த வண்டி வந்துக்கிட்டே தான் இருக்குது, சமாளிக்க முடியாத போல் இருக்குது. மோஸ்ட்லி வந்து நம்ம கொஞ்சம் நேரத்தோடய நம்ம வந்துட்டோம்னு வச்சுங்களேன், சீக்கிரம் வந்து சர்வீஸ் பண்ணிவிட்டு போயிடலாம். ஆனால் இங்கே நம்மளோட சூழ்நிலை இன்றைக்கி கொஞ்சம் சரியில்லாமல் போயிட்டுருக்கு. 2வது இப்போ தான் ஈது முடிஞ்சிச்சு. எல்லாம் வந்து வீட்டில் வந்து வேலை பார்க்குற ஆட்களாக வந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து அதிகம் வந்து கிடச்சிருந்துருக்கும் இல்லையா? நான் எனக்கு அந்த மாதிரி வந்து அதிகம் கிடச்சிருக்குன்னு அதை பற்றி நான் வந்து வீடியோ நான் கண்டிப்பாக வந்து நான் போடுறேன். எவ்வளோ கிடச்சிச்சு, நம்ம ஓனர் வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோ வந்து டிப்ஸ் வந்து கொடுத்தாப்புல அப்படிங்கிறது நான் வந்து தெரியப்படுத்துகிறேன். உங்களுக்குலாம் வந்து எவ்வளோ டிப்ஸ் கிடச்சிச்சு அப்படிங்கிறத கீழே வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் வந்து தெரியப்படுத்துங்க. நீங்கள் என்னென்ன கார் ஓட்டுறீங்க, என்ன கம்பெனி கார் ஓட்டுறீங்க அப்படிங்கிறதையும் அதையும் வந்து கீழே மறக்காமல் வந்து கமெண்ட் வந்து தெரியப்படுத்துங்க. விலாக் மாதிரி வந்து நான் எடுத்து போடுறேன். உங்களுக்கே வந்து தெரியும், நம்ம நியூஸ் மாதிரி வந்து இப்போதைக்கு தற்சமயத்துக்கு நிறுத்தி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. கூடிய சீக்கிரம்
வந்து இந்த ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் சால்வ் ஆன பிற்பாடு நம்ம சேனலில் பழைய மாதிரி வந்து வீடியோக்களே நம்ம வந்து போடுவோம். நானும் தொடர்ச்சியாக வந்து சொல்லிட்டு தான் இருக்கிறேன். ஒரே நியூஸே வந்து ஒரு 2-3 சேனல் வந்து சொன்ன நியூஸே வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது போல. ஏன்னா அதெல்லாம் வந்து நம்பாதீங்க. ஏன்னா உங்களுக்கு தான் வந்து தெரியுமே, அது இங்கே இருக்கக்கூடிய கல நிலவரம் உங்களுக்கு வந்து தெரியும். காரை வந்து சைடில் பார்க் பண்ணிவிட்டு நம்மளும் வந்து இறங்கியாச்சு. சரி, சர்வீஸ் பண்ணுற இடத்துல போய்ட்டு உள்ளே போய் பார்ப்போம் எப்படி சர்வீஸ் பண்ணுதோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் தான் வந்து நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி நம்ம டோக்கனை வந்து எடுத்தது. பாருங்கண்ணா எவ்வளோ அழகாக வந்து காரெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து மேலே வந்து தூக்கி வச்சுட்டு இன்னும் ஆயிலெலாம் வந்து எப்படி அதுலேருந்து வந்து இறக்கி எப்படி சேஞ்ச் பண்ணுதோ அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நம்மளுக்கு இங்கே டிஸ்பிளேல வந்து இப்போ எத்தனாவது நம்பர் ஓடிக்கிட்டு இருக்குது, 226. நம்மளுக்கு வந்து 241. மேலே வந்து வெயிட்டிங் ஏரியா வந்து இருக்குது. அங்கே தான் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக வந்து டீயெல்லாம் வந்து கிடைக்கும். நம்ம வந்தோம்னா இங்கே எப்பயுமே வந்து வண்டியை பார்க்கிங்கில் போட்டுக்கிட்டு மேலே போயிடுறது டீ குடிக்கிறதுக்காண்டி. உள்ளார பாருங்கள், புது வெரைட்டிஸில் வந்து கார் வந்து லான்ச் ஆகுது பார்த்தீங்களா, அந்த கார்லாம் வந்து ஷோ பண்ணுறதுக்காண்டி இங்கே வந்து வச்சுருக்கோங்க. நான் நீங்கள் இந்த சைடுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள். சும்மா ஏதாச்சும் வந்து நார்மலாக வந்து டீயாச்சும் குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கலாம். நம்ம காடி வந்து இந்த சைடில் நம்ம நிப்பாட்டியிருக்கோம். எவ்வளோ காரு கீழே நிற்கிது பாருங்களேன். நானே வந்து சைடில் வந்து ஓரமாக நிப்பாட்டி போட்டுட்டு தான் மேலே ஏறி வந்திருக்கேன். வந்து வெயிட்டிங் ஹாலு. நம்மளுக்கு ஒரு ஹாட் காஃபி கிடச்சிருச்சு. அந்த மிஷினில் தான் போய்ட்டு எடுக்கிறது. அந்த மிஷின் இருக்குல்ல, அந்த மிஷினில் தான் காஃபிலாம் வந்து ஃப்ரீயாகவே வந்து கிடைக்கும். ஹாட் சாக்லேட் தான் வந்து நல்லாயிருக்கும். ஹாட் சாக்லேட் தான் வந்து எப்போயுமே வந்தால் குடிக்கிறது. நீங்களும் வந்து மோஸ்ட்லி வந்து இங்கே வந்தீங்கன்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்தீங்கன்னா இது மேலே வந்து வெயிட்டிங் ஹால் வந்து இருக்கும். வெயிட்டிங் ஹாலில் வந்து வெயிட் பண்ணிவிட்டு புதுசாக வரக்கூடிய நண்பர்களுக்கு இது தெரியாது தானே. நான் வந்தீங்கன்னா இங்கே எனக்குள்ளே சாய் வந்து இருக்கும். சாய் வந்து குடிச்சிட்டு உங்களோட டோக்கனை வந்து கனெக்ட் பண்ணிங்க. நீங்கள் சீக்கிரம் வந்து உங்களுக்கு சர்வீஸ் வந்து முடிய போதுன்னா வந்து கீழே வந்து வெயிட் பண்ணுங்கள். அப்படி இல்லையா கொஞ்சம் டைம் ஆகிற மாதிரி இருக்குது, வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னா வந்து மோஸ்ட்லி வந்து மேலே வந்து வெயிட் பண்ணுங்கள். நான் ஃபுல்லாக வந்து ஏசியோடு தான் வந்து இருந்துகிட்டு இருக்கிறதுனால வந்து ப்ராப்ளம் வந்து கிடையாது. டைம் ஓடுறது வந்து தெரியாது. ஆனால் அழகாக இங்கே எனக்குள்ளே வந்துட்டு ஓபி அடிச்சுட்டு உட்காந்துருக்கலாம். என்னென்ன கார்ஸ் வந்து அவைலபிளில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ரீட் பண்ணுற மாதிரி வந்து இருக்குது. புதுசாக வந்து லான்ச் பண்ணியிருக்கிற கார் இதெல்லாம் எவ்வளோ அழகாக பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குது பார்த்திங்களா. நம்ம வண்டி அந்த நின்றுட்டு இருக்குது. இந்த நிற்கிது பாருங்கள் நம்ம வண்டி. Q20 Q31 231 போயிருக்கு. நம்மளுக்கு 41. ஒரு வழியாக நம்மளும் சர்வீஸ் பண்ணுறதுக்கு காரை மேலே ஏற்றி போட்டாச்சு. இந்த சர்வீஸை முடிச்சுட்டு நம்ம வந்து அடுத்த டியூட்டி வந்து பார்க்க வேண்டியதான். ஏன்னா நம்மளுக்கு அடுத்த டியூட்டி இருக்கிறதுனால வந்து மேடம் வந்து நம்ம உடனே வந்து சர்வீஸை முடிச்சுட்டு சீக்கிரம் வர சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அந்த ஏரை வந்து அதிகமாக வச்சுட்டோம் போல் இருக்குது போன சர்வீஸில். அதை காற்றை வந்து கம்மி பண்ணி விட்டுட்டுருக்கிறாப்புல. இன்ஜினை பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து எப்படி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து என்ன ரேடியேட்டர் ப்ராப்ளம் தான். உங்களுக்கு இந்த வண்டி நீங்கள் நீங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரியப்படுத்துங்க. ஓகேவா, see you.